அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு உள்ளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே மானே மயிலே மரகத குயிலே தேனே தமிழே திரட்டாத காவியமே வானகமே வையகமே இனி வாழ வைக்கும் தமிழகமே முக்கடல் முத்தமிடும் முத்தமிழ் குமருடைய வரலாற்று சிறப்பு மிக்க தென்கரை ஓரம் குமரியிலே இருக்கக்கூடிய எத்தனையோ இடங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். கேசவபுரத்திற்கு சென்றேன், மாதவபுரத்திற்கு சென்றேன், கருணாபுரத்திற்கு சென்றேன், கடன்புரத்திற்கு சென்றிருக்கின்றேன், சிலம்புரத்திற்கு சென்றிருக்கின்றேன், சேவைபுரத்திற்கு சென்றிருக்கின்றேன், மாதாபுரத்திற்கு சென்றிருக்கின்றேன், மறைபுரங்களுக்கெல்லாம் சென்றிருக்கின்றேன் என்று தமிழகத்தினுடைய தென்கோடி கரைக்கிற கோரமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த குக்கிராமத்திலே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன சிட்டுகளே, சிவந்தரோஜா முட்டுகளே, சின்ன தவிட்டாத எட்டுகளே, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போதிலும் வேறொருத்தன் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வண்ணம் இங்கு கொடுமை இருக்கக்கூடிய பெற்றோர்களே, சுழல்வரன் சோர்வினார் அஞ்சானவனை இகழ்வனல் யாருக்கும் அறிவென்ற வண்ணம் சொல்லாலே போர் புரிந்து சொல்லிலே தமிழ் படித்து கவியாலும் சமூக சேவைகளாலும் சேவைகளின் விருதுகளை பெற்றுச் செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களே, இந்த உலகத்திலே மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனால் பிறப்பது என்பது ஒரு சம்பவம் தான். ஆனால் உன்னுடைய இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சரித்திரத்திற்கே சரித்திரமாக வாழ்ந்து காட்டிய ஒரு சரித்திரத்தினுடைய நாயகனை இந்த உலகம் கொண்டாடுகிறது. அதுவும் அந்த மாமனிதர் பிறந்த ராமநாதபுரத்தில் கொண்டாடுகிறது என்று சொன்னால், அதே வேளையிலே இந்த நாள் எந்த நாள் என்று என்னுடைய மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அந்த மாபெரும் மகான் பிறந்த நாள் இன்று. இந்த நாள் எந்த நாள்? தேசிய இளைஞர் தினம். இந்த உலகத்திலே எழுந்திருங்கள், விழித்திருங்கள், கருவிய காரியங்களை கைகூடும் வரை இடைவிடாது உழைத்திருங்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மாமனிதர்கள் எல்லாம் உருவான இந்த உலகத்தில் தான் திருவாளர் பாபு அவர்களும் இந்த உலகத்தில் உதித்திருப்பார்கள் என்று என்னுடைய மனம் என்ன தோன்றுகின்றது. இந்த உலகத்திலே எல்லாரும் பிறக்கின்றோம், எல்லோரும் இறக்கின்றோம். ஏன் இதற்கு இந்த சமூக சேவை என்று சிந்திக்கின்ற போது யான் பெற்ற இன்பம் வருகை வையகம். இந்த உலகத்திலே நாம் பிறக்கின்ற போது எதையும் கொண்டு வருவதில்லை, இறக்கின்ற போது எதையும் கொண்டு போவதில்லை. இந்த உலகத்தில் யார் ஒருவருடைய பெயர் நிலைத்து நிற்கிறது என்று சிந்தித்து பார்க்கின்ற போது யார் ஒருவர் சுயநலம் இல்லாமல், யார் ஒருவர் எதையும் எதிர்பார்க்காமல், யார் ஒருவர் இந்த உலகத்திலே ஏதேனும் ஒரு உயிராவது இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய புகழ் விண்ணில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட எத்தனையோ மேடைகளை கடந்துதான் நான் வந்தேன். அப்படி பார்க்கின்ற போது என்னுடைய வாழ்க்கையிலே ஏறத்தாழ 10,000 மேடைகளை கடந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அகவைகளிலே 3 வயதை கடந்து 3 வயதில் மேடை ஏறி பேச துவங்கினேன். இன்று என்னுடைய அகவை 27. தமிழகத்தினுடைய எத்தனையோ கிராமங்களுக்கு சென்றிருக்கின்றேன், எத்தனையோ இடங்களுக்கு சென்றால் கூட இந்த ராமநாதபுரத்திலே இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் பேசுவது என்பது முதன்முறையாக இருந்தால் கூட உங்களுடைய ஆண்டுகளுடைய சேவைகள் எல்லாம் 5ஐ கடந்து நீங்கள் 6ஐ நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சேவைகளை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே ஒரு அழகாக சொன்னார்கள், ஒரு குழந்தையுடைய தாய் தந்தையர்கள் இறந்தார்கள். ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை படிக்க வைப்பதற்கு கூட எந்த ஒரு உதவியும் இல்லை என்று சொன்னார். உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று எப்போது இந்த ஒரு மனிதர்கள் முன்வருகின்றார்களோ அந்த இடத்தில் அந்த இயக்கம் முன்னிட்டு வெற்றி பெறுகிறது. அப்படி பார்க்கின்ற போது இந்த இயக்கம் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வெற்றியை பெற்று விட்டது. அப்துல் கலாம் எப்போதும் சொல்வார், கனவு காணுங்கள், உங்களுடைய உறக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று. இன்னொரு கனவை காண சொன்னார். அவருடைய கட்டளைகளை எல்லாம் படித்து 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 பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் உரையாற்றி அவர்களை தன்னம்பிக்கை எட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான். அவருடைய வரிகளிலே எனக்கு மிகவும் பிடித்த வரிகள் எது தெரியுமா? உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய போதையிலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடியவர்களை எல்லாம் தானாக முன்வந்து நீங்கள் திருத்துங்கள்.
மரம் வருவதற்கு நீங்கள் உறவுங்கள், மனிதர்களை எல்லாம் சீர்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த மாமனிதனுடைய கனவை இந்த இயக்கம் இன்று வென்று கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்களுக்கு எத்தனையோ திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளுக்கு வாய்ப்பு அளிப்பது இருந்தால் மட்டும்தான் அவர்களால் அந்த வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். இந்த இயக்கம் எத்தனையோ மாமனிதர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றது. இந்த இயக்கம் இந்த ஊரை கடந்து வெளிநாடுகளை கடந்து உலகங்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ தமிழர்களுடைய மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இயக்கம் இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டும். நீங்கள் ஓடத்திருந்த குழந்தை ஓடும், பாடத்திருந்த குழந்தை பாடும், பேசத்திருந்த குழந்தை பேசும், விளையாடத்திருந்த குழந்தை நிச்சயமாக விளையாடும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அந்த குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையுடைய வளர்ப்பு என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே நல்ல குழந்தைகள் என்றுதான் என்னுடைய மனம் என்ன தோன்றுகின்றது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நீங்கள் 5 ஆண்டுகளை கடந்து நீங்கள் 6வது ஆண்டை நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்திலே இளைஞர்களுக்கும் இந்த இடத்திலே மாணவர்களுக்கும் நல்ல கலை சார்ந்த திறமைகளை உருவாக்கி கொடுங்கள். நல்ல மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள். விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல உபகரணங்களை கொடுங்கள். இந்த உலகத்திலே இந்த இடத்திலே இந்த சின்னாடி பிள்ளை இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருந்து ஒரு மாமனிதர்கள் உருவாகின்றார்கள், மாணவர்கள் உருவாகின்றார்கள். அந்த மாணவர்கள் மாவட்ட அளவிலிருந்து, மாநில அளவிலிருந்து, தேசிய அளவிலிருந்து, சர்வதேச அளவிலிருந்து உலகத்தினுடைய உச்சாடி கும்பிலே இருக்கக்கூடிய ஒலிம்பிக் பந்தயத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தகுதியானவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஓட்டப்பந்தயத்திலே விளையாடிய உசேன் போல்டும்